இன்னைக்கான கதை பார்க்கலாமா? பேசாத பெண்ணின் பெரிய சாதனை. ஒரு சின்ன கிராமம். அங்கே இருந்த பொண்ணு பேர் மீனா. அவளுக்கு அதிகம் பேச தெரியாது, சிரிப்பும் குறைவு. அதனால் ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பொண்ணால் வாழ்க்கையில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பள்ளியில் ஆசிரியர் கேள்வி கேட்டால் மீனா பதில் தெரிஞ்சிருந்தாலும் தலை குனிஞ்சே நிற்பா. கிளாஸில் இருக்கிற பசங்க எல்லாம் சிரிப்பாங்க. அவ சத்தம் போடலை, வலியை மனசுக்குள்ளேயே சேமிச்சா. அப்பா தினக்கூலி வேலைக்கு போகிறாரு, அம்மா வீட்டு வேலைக்கு போகிறாங்க. படிப்பு எதுக்குன்னு கேட்குற உலகத்தில் மீனா மட்டும் தினமும் ஒரு கனவு காண்றா. ஒரு நாள் நாம் நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு. ஒரு நாள் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாமல் மீனாவை கிளாஸ்லேருந்து வெளியே நிறுத்தினாங்க. அந்த நேரத்தில் எல்லா குழந்தைகளும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு அழ வருது, ஆனால் அழலை. அந்த நாள் அவள் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, அம்மா நான் பெரிய ஆளாகணும்னு. அம்மா கண்ணீரோடு சொன்னாங்க, நீ படிக்கண்ணா, உலகம் ஒரு நாள் உன்னை பாராட்டும். அந்த வார்த்தைகள் மீனாவோட வாழ்க்கை திசையவே மாற்றுச்சு. அதுக்கப்புறம் மீனா பேசலை, ஆனால் நேரம் வீணாக்கலை. காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு படித்தா, வீட்டு வேலை திரும்பவும் படித்தா. விழுந்தா எழுந்தா, தோற்றா முயன்றா, யாருக்கும் தெரியாமல் அவளுடைய கனவு வளர்ந்துச்சு. சில வருடங்களுக்கு பிறகு அதே கிராமத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வராங்க, ஒரு மீட்டிங் விஷயமா. அவங்க பேரை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. மீனா, ஆமாம் அவதான். அன்று கிளாஸில் வெளியே நிற்க வச்சவங்க இன்னைக்கு அவளுக்கு சேர் போடுறாங்க. அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, நான் அப்போ பேசலை, ஏன்னா நான் தோக்கலை, நான் தயாராகிக்கிட்டு இருந்தேன்னு. இந்த கதையோட முடிவு என்ன அப்படின்னா, சத்தமில்லாத போராட்டம் தான் சத்தமுள்ள வெற்றிக்கு காரணம்.